வணக்கம் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் நண்பன் பிரவீன். இது ஸ்டோரி வி. பல தோல்விகளை கண்டு துவண்டு போய் தற்கொலை எண்ணங்களை தாண்டி வாழ்க்கையை ஜெயிச்சு எலிசபெத் ராணியை விட செல்வச் செழிப்பான நிலைக்கு சென்ற ஏழை பெண்ணின் உண்மை கதையை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். யார் அந்த பெண்? அதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். அந்த பெண்ணோட பெயர் ஜோவன். 1965 இங்கிலாந்துல ஒரு சின்ன கிராமத்துல ஏழை குடும்பத்துல பிறக்கிறாங்க ஜோவன். 6 வயசுலயே தன்னோட திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கதை எழுதும் திறமை. 6 வயசுல ராபிட்னு ஒரு கதையும் 11 வயசுல 7 Cursed Diamondsனு ஒரு நாவலும் எழுதுறாங்க ஜோவன். பள்ளி படிப்பு முடிச்சதும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கணுங்கிற கனவோட அப்ளை பண்றாங்க ஜோவன். ஆனா பெரிய ஏமாற்றமே பரிசா கிடைக்குது. ஜோவோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படுது. இருந்தாலும் மனசை தளர விடாம யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸெட்டர் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்துல பிரெஞ்சு படிக்கிறாங்க. கல்லூரி நாட்கள்ல முக்காவாசி நேரத்தை லைப்ரரியில புத்தகம் வாசிச்சு தான் கழிப்பாங்களாம் ஜோ. அப்பவே தன்னோட மனசுல தன்னை ஒரு பெரிய எழுத்தாளரா தான் பாக்குறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் பாக்குறாங்க. ஆனா வேலை நேரத்துல கதை எழுதிட்டே இருக்காங்கங்கிற காரணத்தினால வேலை நீக்கம் செய்யப்படுறாங்க. 1990 மான்செஸ்டர்ல இருந்து லண்டனுக்கு ரயில் பயணம் செய்யும் போது தன்னோட மூளையில ஒரு மந்திரவாதி சிறுவனை பத்தின கதை ஒண்ணு உதயமாகுது. அந்த ரயில் பயணத்திலேயே அந்த கதையோட கதாபாத்திரங்கள் பெயர்களையும் கதை களத்தையும் வடிவமைக்கிறாங்க. இந்த கதை உருவாகிட்டு இருக்கிற சமயத்துல ஜோவனோட பாசமான தாய் இறந்து போறாங்க. அம்மாவோட பிரிவு ஜோவனை ரொம்ப வாட்டுது. இதனால இவங்க இங்கிலாந்துல இருந்து போர்ச்சுகல் போய் வசிக்கிறாங்க. அங்க திருமணமும் நடக்குது. ஆனா ஒரு வருஷத்திலேயே கணவன் இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. கை குழந்தையோட என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் இங்கிலாந்துக்கே வந்து அரசு தர்ற உதவித்தொகையை வாங்கி தன்னோட குழந்தைய வளர்த்திட்டே அந்த மந்திரவாதி சிறுவனோட கதையையும் எழுதி முடிக்கிறாங்க. அந்த கதையோட பேரு ஹாரி பாட்டர். இந்த ஜோவனோட முழு பெயர் ஜோவன் கே ரவுலிங், அதாவது ஜே.கே. ரவுலிங். ஹாரி பாட்டர் கதையை பல பதிப்பகங்களுக்கு அனுப்பி புத்தகமா வெளியிட கேட்கிறாங்க ரவுலிங். எல்லா பதிப்பகங்களும் இது புத்தகமா வெளியிடுற அளவுக்கு ஒன்றும் பெரிய கதை இல்லைன்னு நிராகரிக்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்க ஜே.கே. ரவுலிங். அம்மாவோட இறப்பு, கணவனோட பிரிவு, கை குழந்தையோட தனிமையான போராட்டமான வாழ்க்கை இதெல்லாம் சேர்ந்து பல சமயம் இவங்களுக்கு தற்கொலை எண்ணங்களை விதைக்குது. ஆனாலும் மனசுல ஒரு பெரிய எழுத்தாளரா ஜெயிக்க முடியும்னு ஆழமா நம்புறாங்க. அந்த ஆழமான நம்பிக்கை ஒரு அதிசயத்தை நிகழ்த்துது. ஹாரி பாட்டர் கதைய ப்ளூஸ்பெரிங்கிற ஒரு சின்ன பதிப்பகம் ஒத்துக்கிட்டு அதை புத்தகமா வெளியிட சம்மதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த பதிப்பகத்துல வேலை பார்க்குற ஒரு ஊழியர் இந்த கதையை படிச்சு பார்த்துட்டு இது ஒரு பெரிய வெற்றி பெறும்னு உறுதியா நம்பி தன்னோட உரிமையாளரை சம்மதிக்க வச்சு அதை பப்ளிஷ் பண்ண வைக்கிறாரு. அந்த புத்தகம் பெரிய வெற்றி பெற அடுத்தடுத்த ஹாரி பாட்டர் கதைகளும் மாபெரும் வெற்றி பெறுது. ஹாலிவுட்ல இருந்து ஜே.கே. ரவுலிங் கிட்ட பெரிய தொகைக்கான செக்கை தந்து ஹாரி பாட்டர் கதைகளோட காப்பிரைட்ஸை கேட்டு படமாக்க முன்வராங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்னு சொல்ற மாதிரி ஹாரி பாட்டர் படங்களோட வெற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. அதனால நான் ஆசைப்பட்டதை படிக்க முடியல, ஏழ்மை குடும்பத்துல பிறந்திருக்கேன், கணவன் சரியில்லை, பணம் இல்லை, இந்த மாதிரி ஒரு வேளை நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கன்னா ஜே.கே. ரவுலிங்கோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க திறமையை கண்டுபிடிச்சு அதுல ஜெயிப்போன்னு உறுதியா நம்புனா இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக இடம்பெயரும். ஜே.கே. ரவுலிங்கோட வாழ்க்கை உங்களை ஊக்கப்படுத்தியிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு அற்புதமான கதையோட அடுத்த புதன்கிழமை இரவு 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் நண்பன் பிரவீன். நன்றி.